ஹாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பராசக்தி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க வந்து போகிறோம். பராசக்தி இது ஒரு படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்து, அமரனுக்கு அப்புறமா இந்த ஒரு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டுலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலுமே எதிர்பார்க்குற ஒரு படமாக இந்த ஒரு திரைப்படம் இருக்கவும் செய்து. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாகணும். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கும். 300 கோடிக்கு மேலே இந்த ஒரு படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மதராசி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துக்கான எண்டு அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசம் கிட்ட வரும்போது தான் இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கோடியே கலெக்ஷன் பண்ணியிருக்கும். 1 மாசம்னு சொல்ல முடியாது. ஒரு 2, 3 வாரங்கள் வச்சுக்கலாமா. ஒரு 3 வாரங்கள் கழிச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடியே கலெக்ஷன் பண்ணியிருக்கும். பட் ஆனா, நம்ம பிரதீப்போடைய டியூட் திரைப்படம் வந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு படத்துக்கும் வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் இருக்கவும் செஞ்சுச்சு. டியூட் திரைப்படத்துக்கும் நெறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் இருக்கவும் செஞ்சுச்சு. பட் அப்படி இருந்துமே 6 நாள்ல 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருச்சு. இந்த வருஷம் பிரதீப்புக்கு ரிலீஸ் பண்ண 2 படங்களும் டியூட் அண்ட் டிராகன் 2மே 100 கோடிக்கு மேல கலெக்ஷன். அவரோட ஃபர்ஸ்ட் படம், அவர் டைரக்ட் பண்ண அவரோட ஃபர்ஸ்ட் படமான கோமாளி திரைப்படமும் 100 கோடி கிட்டக்க கலெக்ஷன் பண்ணியிருக்கும். அப்புறம் அவருடைய செகண்ட் படமான லவ் டுடே அவரே டைரக்ட் வந்து பண்ணி நடிக்கவும் செஞ்சிருப்பாரு. அதுவும் 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 100 கோடி கிட்ட கலெக்ஷன் வந்து பிரதீப் வந்து குடுத்துட்டே வந்து வராரு. கிட்டத்தட்ட இவருக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன், தனுஷ், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட மார்க்கெட் கூட ஈக்குவலா இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். பராசக்தி படத்தை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய சீக்கிரம் டீம் ரிலீஸும் பண்ண போறாங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷே அவரோட சைட்ல இருந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பராசக்தி திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய சீக்கிரம் ரிலீஸும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்தவரைக்கும் மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் எண்ட் அப்படி இல்லைன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீம் ரிலீஸும் பண்ணிடுவாங்க. மேபி அக்டோபர் 31 இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும் செய்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் பிரதீப்கான மார்க்கெட்டும் நம்ம சிவகார்த்திகேயனுக்கான மார்க்கெட்டும் எப்படி இருக்குது, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.